Canva ரீசெண்டாக சூப்பரான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தே கால் இட் Canva மேஜிக். இந்த Canva மேஜிக் அப்படிங்கிற பேரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உதவியோட கேன்வாவில் எப்படி இப்போ சூப்பராக டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்கிற மாதிரி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். iTamil அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேன்வாவுடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் இப்போ போகும்போது உங்களுக்கு வந்து அவங்க இப்போ புதுசாக வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தினாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் தான் அந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெசென்ட், அதாவது நாங்கள் உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீமில் வந்து அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஒன்று நம்ம வந்து அந்த கிஃப்ட் அன்ராப் பண்ணுற மாதிரி அன்ராப் பண்ணி என்ன விஷயங்கள் வந்து அவங்க அதில் சொல்ல வராங்க, என்னென்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ளஸ் அதை வந்து நம்ம உடனே செக் பண்ணியும் பார்ப்போம் அவங்க சொல்கிற மாதிரி நடக்குதான்னு சொல்லி. ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம அதை கிளிக் பண்ணும்போது எக்ஸ்ப்ளோர் பிராண்ட் ஹப் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு இமீடியட்டாக வந்து அது என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து இமீடியட்டாக வந்து சிம்பிளாக ஒரு சின்ன இதில் காட்டிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த பிராண்ட் ஹப் அப்படிங்கிறது நம்மளுடைய லோகோஸ் அண்ட் நம்மளுடைய பேசிக் நம்ம டிசைன் பண்ணுற நம்மளுடைய கம்பெனிக்கான அந்த கலர்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல நம்ம போட்டு வச்சு டிசைன் பண்ணும்போது ஈஸியாக அதை ஆக்சசிபிளாக பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அதுக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் நீங்கள் வந்து நமக்கு பெரிய அளவில் நமக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது முன்னாடி இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லோகோஸை உள்ள போட்டு வச்சுக்கலாம், அந்த லோகோஸில் யூஸ் பண்ணுற கலர்ஸை உள்ள போட்டு வச்சுக்கலாம், அண்ட் ஃபாண்ட்ஸ் போட்டு வச்சுக்கலாம், கீழே ஃபோட்டோஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் டிசைன் பண்ணும்போது இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா, பொதுவாக ஒரு கம்பெனி நடத்துகிறவங்க, ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, அவங்க வந்து ஒரு டிசைன் பண்ணும்போது ஒவ்வொரு டிசைன்லேயும் வந்து அது ஒரு ஒற்றுமை இருக்கும். மக்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு பரிச்சயம் ஏற்படும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அண்ட் அடுத்ததாக நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து எல்லாருக்குமானது கிடையாது. இதில் நம்ம பார்க்குற மாதிரி இந்த பிராண்ட் ஹப் அப்படிங்கிறது Canva ப்ரோ யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து இது யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாருமே இது ஃப்ரீயாக வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அடுத்ததாக என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக அவங்க வந்து கொடுத்துருக்கிறது டிஸ்கவர் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன். ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம நிறைய ஆன்லைனில் நம்ம டிரான்ஸ்லேட், தமிழ் டு இங்கிலீஷ் அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். அதை வந்து இப்போ அவங்க கேன்வாக்குள்ளேயே வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி இருக்குது. தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். எப்படி தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் அப்படின்னு சொல்லி இது வந்து இதில் இந்த பேஜ் ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. உங்கள் கதையை பகிரவும் வணக்கம், நாங்கள் கதைகளை உருவாக்க அற்புதமான பிராண்டுடன் பணிபுரியும் குழுவாக இருக்கிறோம். ஸோ அதில் என்ன இங்கிலீஷ் இருந்ததோ அது அப்படியே வந்து நமக்கு இதில் தமிழில் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் இதுவும் கூட ஒரு போஸ்டர் அல்லது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணும்போது நம்ம ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு மாற்றணும் அப்படிங்கும்போது இன்னொரு இடத்துக்கு போய் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே வந்து பண்ணணும் அப்படிங்கலாமல் இங்கே வந்து உள்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் தான். நல்லா டிரான்ஸ்லேட் ஆகவும் செய்யுது. ஓகே, அடுத்ததாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக அவங்க கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த Canva மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த மேஜிக் அப்படிங்கிற வார்த்தை ட்ரை அவுட் மேஜிக் ரைட் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக வந்து இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இதில் நீங்கள் ChatGPTலாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து அது அப்படியே வந்து மாற்றி கொடுக்கும்ல, கீழே ரைட் பண்ணி கொடுக்கல. அதே விஷயத்தை திரும்பவும் கேன்வாக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் கூட நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து யூஸ் 5 or more words to describe what you want to write அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு 5 வார்த்தை நீங்கள் இதில் போட்டு இதை எதை பற்றி எழுதணும் அப்படிங்கிறத போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம வந்து நம்முடைய தமிழ் லாங்குவேஜ் பற்றி நம்ம கேட்டு பார்க்கலாம். தமிழ் லாங்குவேஜ் பற்றி கேட்கும்போது அது என்னென்ன விஷயங்கள் எழுதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட் த பெஸ்ட் திங்ஸ் அபவுட் தமிழ் லாங்குவேஜ்னு சொல்லி கொடுத்து நான் வந்து என்டர் பண்ணுறேன். என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். So Tamil language has a rich history and culture that dates back over 2000 years. It's spoken by over 70 million people worldwide. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உடனே இமீடியட்டாக வந்து ஒரு பேசேஜ் வந்துருச்சு. இதில் வந்து கண்டினியூ கொடுத்தா கண்டினியூ ஆக மாட்டேங்குது. பட் திரும்பவும் வந்து அந்த மேஜிக் ரைட் அப்படிங்கிறத திரும்பவும் நம்ம கிளிக் பண்ணி திரும்பவும் நம்ம ஒரு டாபிக் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து திரும்பவும் எழுதும். ஸோ இதில் வந்து இதே ப்ராம்ப்டை நான் வந்து திரும்பவும் 10 things அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் கொடுக்குறேன், என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் 10 best things about தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இமீடியட்டாக ஒரு 10 விஷயங்கள் வந்து அதில் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாகவே பார்க்க முடியுது. ஓகே, நம்ம அடுத்ததாக வந்து அடுத்தல என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை அவுட் மேஜிக் எடிட் அண்ட் எரேசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து அதில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃப்ளவர் இருக்குது. அந்த ஃப்ளவருக்கு பதில் இப்போ ரோஸ் மாற்று அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து மாறுது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அதில் பண்ணுற மாதிரி பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்க இது இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம எடிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த செகண்ட் ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் ஃபோட்டோவில் அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு மேலே எடிட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மேஜிக் எடிட் அப்படிங்கிறது இதில் வந்து ஏற்கனவே இதில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த
இந்த கேக்குக்கு பதில் நம்ம வந்து ஐஸ்கிரீம் வைக்கலாம். பிளேஸ் அன் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஜெனரேட் அப்படின்னு சொல்லி போடுவோம். அந்த இடத்துல கேக்குக்கு பதிலாக ஐஸ்கிரீம் அதுதான்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு வந்து இதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், அந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 ஐஸ்கிரீம், 4 விதமான ஐஸ்கிரீம் இருக்கிறது வந்து அதில் போட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு இதில் வந்து எது வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கப் ஐஸ்கிரீம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அது போக நம்ம திரும்ப புதுசாக ஜென்ரேட் பண்ணால் நான் நினைக்கிறேன் இட்ஸ் ஃபைன். அழகாகவே வந்து அதில் இருக்கிற அந்த கேக்கை வந்து அழகாக எடுத்துகிட்டு அழகாக அந்த ஐஸ்கிரீம் போட்டு, ரொம்ப முக்கியமாக வந்து அந்த எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிறதுனா அந்த ஷேடோலாம் பாருங்களேன். ஸோ அந்த சும்மாவே வைக்கிறது ஒரு பக்கம், ஆனால் அந்த ஷேடோலாம் கொடுக்குறது வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. டன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இதில் பாருங்கள், முன்னாடி இந்த இடத்துல கேக் இருந்தது, இப்போ அந்த இடத்துல வந்து ஐஸ்கிரீம் வந்துருச்சு. நம்ம அதில் எடிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியல, நல்லாவே வந்து ஒர்க் ஆகிருக்குது. ஸோ இது போக இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம வேறு என்ன மாதிரி எடிட் பண்ணுமோ இது எல்லாமே நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி குட், நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்ததாக என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக அவங்க வந்து ஓகே என்னன்னு சொல்லி உள்ளே போனோம் அப்படின்னா, ட்ரை அவுட் மேஜிக் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேஜிக் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது, நம்ம போயிட்டு இந்த மேஜிக் டிசைன் அப்படிங்கிறதுல உள்ளே போயிட்டு ஒரு டாபிக் கொடுத்தோம் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட அந்த ப்ரெசன்டேஷன் அதுவே ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணுற மாதிரி இது பண்ணுறாங்க. ஓகே, நம்ம அதையும் கூட நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து யூஸ் 5 or more words to describe your presentation topic அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நாம் திரும்பவும் அதே தமிழ் லாங்குவேஜ் பற்றியே வந்து நம்ம கொடுப்போம். பெஸ்ட் திங்ஸ் அபவுட் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம அதை கொடுத்து என்டர் அடிப்போம். கிரியேட்டிங் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி வருது. எந்த மாதிரி இதில் வந்து என்ன மாதிரியான டெம்ப்ளேட் வேணும் அப்படிங்கிறது வந்து கேட்க சொல்லுது. நமக்கு வந்து இதில் அந்த டெம்ப்ளேட்டை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நமக்கு ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா தற்செயலுக்கு இப்போதைக்கு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரியேட் மை ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை திரும்பவும் நான் கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போது ஒரு 7-8 ஸ்லைடில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒய் தமிழ் லாங்குவேஜ் இஸ் ஆசம் அப்படிங்கிற தலைப்பு. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்து, த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு வித் அ ரிச் லிட்ரரி ட்ரெடிஷன், இட் ஹேஸ் எ யூனிக் ஸ்கிரிப்ட் வித் 12 vowels and 18 consonants அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த ஃபோட்டோ ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு டவுன் சைடாக பார்க்குறது என்ன அப்படின்னா, இதில் வந்து அவங்க போட்டிருக்கிற அந்த டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து டெக்ஸ்ட் மாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு டாபிக், ஒரே ஒரு ஹெட்டிங் உள்ள கொடுத்த உடனே அந்த ஹெட்டிங்கை வந்து ரொம்ப ஈஸியாக அது வந்து ஒரு ப்ரெசன்டேஷனாக மாற்றிடுச்சு. ஸோ ரொம்ப குயிக்காகவே மாற்றி கொடுத்துருக்குது. வெரி குட், நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். அடுத்ததாக நம்ம என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அடுத்ததை நம்ம வந்து இதை கிளிக் பண்ணும்போது ப்ளே வித் ட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளே வித் ட்ரா அப்படிங்கிறது ஸோ ஜஸ்ட் சிம்பிளான ஒரு விஷயம் தான், நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பெரிய அளவில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், பென்னு, அப்புறமா வந்து இந்த ஹைலைட்டர், ஸ்கெட்ச், அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எரேசர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணும் அப்படிங்கிற அந்த கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த கலர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பென் எடுத்து நம்ம என்ன மாதிரி ட்ரா பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரா பண்ண முடியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் மவுஸை வச்சு ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். இதை ட்ரா பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் மவுஸை வச்சு ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் இந்த ஃபீச்சர் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால ட்ரா பண்ண தெரிஞ்சவங்க ஸோ ரொம்ப ஈஸியாகவே இப்போ கேன்வாவை யூஸ் பண்ணி அவங்க அழகான டிசைன்ஸ் வந்து சூப்பராக வந்து ட்ரா பண்ணலாம். ஒரு பேசிக்கான ஒரு ட்ராயிங்கை வந்து அவங்க இன்னொரு இடத்துல உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை உருவாக்கி இங்கே கொண்டு வரணும் இல்லை. இப்போவே இதிலே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த ட்ராயிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக அவங்க கொடுத்துருக்கிற மேஜிக் என்ன, ட்ரை அவுட் மேஜிக் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேஜிக் டிசைன் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து நம்ம வந்து உள்ள கொடுத்துட்டு நம்ம அந்த மேஜிக் டிசைன் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு ஃபியூ டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதில் பெஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதுக்கு எடிட் பண்ணி அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதலாவது நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது நமக்கு வந்து ட்ரை மேஜிக் டிசைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்சர்ட் மீடியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இன்சர்ட் மீடியாவில் வந்து நம்ம ஏதாவது ஒரு மீடியாவை வந்து ஃபஸ்ட்டு உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே உள்ளே இருக்கிற ஒரு ஃபோட்டோ அல்லது டிசைனை வந்து நம்ம உள்ள கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபோட்டோ கூட கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் அது வந்து இப்போ என்ன செய்யுதுன்னா பேக்ரவுண்டில் கிரியேட் பண்ணுது.
ஸோ நமக்கு எப்படி கிரியேட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுவாகவே வந்து நிறைய டிசைன் வந்து உள்ள பண்ணி கொடுத்துருக்குது. நம்ம உள்ளே போய் என்ன செய்யலாம் அப்படின்னா, திரும்ப நமக்கு எந்த அதாவது வேறு சைஸில் டிசைன் பண்ணியிருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம உள்ளே போய் நமக்கு இப்போ வேறு வேணும் அப்படின்னா நம்ம திரும்ப உள்ளே போய் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா திரும்ப அது புது இதில் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம திரும்பவும் இதில் போய் இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபாண்ட், நம்மளுடைய கலர்ஸ் எல்லாமே வந்து இதில் நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் அடுத்தது அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, கிரியேட் அண்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனிமேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவில் கேன்வாவில் இல்லாமல் இருந்தது. ஸோ சிம்பிளாக ஒரு சில அனிமேஷன் அவங்க உள்ளே கொடுத்துருப்பாங்க, இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து பெரிய அளவில் வந்து அனிமேஷன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து நீங்களே உங்களுடைய அனிமேஷன் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து நம்ம கிரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம அனிமேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து நம்ம அனிமேட் பண்ணலாம். இதில் வந்து ஃப்ளை த பீ ஃப்ரம் ஃப்ளவர் டு ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அனிமேட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். அந்த அனிமேஷன் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த அனிமேஷன் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் அண்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பியை வந்து நம்ம எடுத்து இப்படியே நம்ம இங்கே கொண்டு வரோம். ஓகே, திரும்ப அப்படி இங்கே வந்துட்டு அப்படியே இங்கே வருது, அப்படியே இங்கே வருது, அப்புறமா அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டு பாருங்கள். ஸோ ஃபைன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நம்ம அந்த பியில் பண்ண அந்த அனிமேஷன் வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த அனிமேஷன் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஓகே, அடுத்ததாக வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த மேஜிக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எடிட் வித் பீட் சிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீட் சிங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து வீடியோஸ் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோவை நம்ம மாற்றும் போது அந்த மியூசிக் பீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மாறிச்சு அப்படின்னா வந்து அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சும்மா ரேண்டமாக மாறுறதுக்கும் அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸ் மாறுறதுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து எப்படி அது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் முதலாவது இதை வந்து அப்படியே ப்ளே பண்ணுறேன். ஸோ அப்படி ப்ளே பண்ணும்போது அந்த சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதலாவது செக் பண்ணி பாருங்கள். You call me a saint, but you know I'm a stranger, all willing and able to do what you want. You think I'm a thinker, but I'm just a singer, all busy and pretty, just making believe. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்க் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அந்த சிங்க் நவ் அப்படிங்கிறத இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிதிங் சிங்க் டு த பீட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ திரும்பவும் அந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணுவோம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். You call me a saint, but you know I'm a stranger, all willing and able to do what you want. You think I'm a thinker, but I'm just a singer, all busy and pretty, just making believe. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி இது அவ்வளோ பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களில் வந்து சிங்கிங்கில் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம கொஞ்சம் வந்து இதை நம்ம கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். ஸோ அதை அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து அந்த சிங்க் வந்து மாறுது. இந்த இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து கும் அப்படின்னு சொல்லி வரும்போது கரெக்டாக அந்த கண்ணாடியை காட்டுற மாதிரி வந்தது அப்படின்னா அது கரெக்டான ஒரு சிங்க். ஆனால் வந்து அது கொஞ்சம் அந்த டைமிங் மாறுது பாருங்க. இப்போ கரெக்டாக வருது. முதல்ல இருந்து போடும்போது கரெக்டாக வர மாட்டேங்குது. You call me a saint, but you know I'm a stranger, all willing and able to do what you want. You think I'm a thinker, but I'm just a saint. இதுலயும் கூட அந்த பீட் வந்து டக்கு டக்குன்னு அடிக்கும்போது கரெக்டாக அந்த இது மாறிச்சுன்னா நல்லா இருக்கும். To do what you want. You think I'm a thinker. ஸோ அந்த பிளிங்க் ஆகிறது வந்து அந்த பீட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ கரெக்டாக அந்த பீட் வரும்போது அந்த பிளிங்கிங் கடகடான்னு வந்துச்சுன்னா அது பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகள் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை சூப்பராக மாற்றிக்கலாம். பட் ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க்கை வந்து இது நல்லா தான் பண்ணுது. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபைனலாக வந்து அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா ட்ரை அவுட் டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் டு இமேஜ் இன்றைக்கி இன்டர்நெட் முழுக்க இதுதான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லேருந்து இமேஜ் கிரியேட் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து அதை வந்து ஒரு இமேஜாக மாற்றுறது. ஸோ நாம் இதை வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட் ஆன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ எந்த மாதிரி இது கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் நீங்கள் கீழே போனீங்கன்னா ஸ்டைல் என்ன வேணும், எந்த மாதிரியான ஃபோட்டோ மாதிரி வேணுமா, எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணிக்குவோம். கிரியேட் யுவர் இமேஜ். ஓகே, இது கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, இது பெருசாகிக்கும். கிரியேட் யுவர் இமேஜ் கொடுக்கும்போது அது கிரியேட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம்.
ஓகே, பெரிய அளவில் ஒன்றும் நல்லா க்ரியேட் ஆன மாதிரி தெரில எனக்கு. ஃபஸ்ட் இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லா வந்த மாதிரி தெரில எனக்கு. ஸோ இதில் பாருங்கள், ஒரு டாகு, ஒரு கேட் இருக்குது, 2 கிரிக்கெட் பால், ஒரு குதிரை வேறு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாகு பரிதாபமாக உட்காந்துட்டு இருக்குது. இதில் வந்து கிரிக்கெட் பால் மட்டும் தெரியுது. கேட் இருக்குதா? இது கேட் இல்லை, சும்மா அது கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரியும் தெரில, எப்படியோ இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது டாக் கேட் அது ஹெல்மெட்டுக்குள்ளே டாகோ கேட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ கேட் ஆர் டாக் ஏதோ ஒன்று. அதே மாதிரி அடுத்த ஃபோட்டோலையும் வந்து நான் வந்து டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட் ஆன் ஸ்பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பெரிய அளவில் ஒன்றும் பக்காவான ஒரு இமேஜ்லாம் வரல. பட் ஏதோ ஒரு இமேஜ் ரிலேட்டடாக வந்திருக்குது, அவ்வளோதான். ஸோ இது ஒன்றும் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணலை. ஸோ நம்ம இந்த கேன்வாவில் கொடுத்துருக்க நியூ ஃபீச்சர்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு Canva Pro வேணும். ஸோ அந்த Canva Pro எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ என்னோட சேனலில் போட்டிருக்கிறேன். 1 மாதத்துலேருந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.